Hello students, next exercise number 5.2 பார்க்க போகிறோம். ஸோ சாப்டர் 5ல் arithmetic progression பார்த்துக்கிட்டு இருக்கோம். எக்ஸசைஸ் நம்பர் 5.1 பிளேலிஸ்ட்டில் இருக்குது. ஓகே, ஸோ பார்க்காதவங்க எக்ஸசைஸ் நம்பர் 5.1 பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்துக்குங்க. இப்போ நம்ம எக்ஸசைஸ் நம்பர் 5.2 பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா தெரிஞ்சுக்கணும். நீங்கள் இன்ட்ரொடக்ஷன் வீடியோவிலே பார்த்துருந்தோம். ஒரு சின்ன ரீகேப் மாதிரி பார்த்துடலாம். nth term of AP. இது ஃபார்முலா an is equal to a plus n minus 1 into d, where an வந்து a suffix n தான் nth term of AP. ஏங்கிறது first term, n is the number of terms, d வந்து common difference. இதான் ஃபார்முலா. nth term of the AP கண்டுபிடிக்கிற an is equal to a plus n minus 1 into d. சப்போஸ் 66th term of the AP கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா a66 equal to a plus 66 minus 1 into d. இந்த காமன் டிஃபரன்ஸ் அண்ட் ஃபஸ்ட்டு டேர்மை போட்டுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த சாப்டரில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது ஜெனரல் ஃபார்ம் ஆஃப் AP. ஜெனரல் ஃபார்ம் ஆஃப் AP in terms of common difference. இது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இது இன்ட்ரடக்ஷன் வீடியோவிலே போட்டிருந்தோம். இருந்தாலும் இந்த சாப்டர் பார்க்குறதுக்கு முன்னாடி இதை பார்த்துக்கிட்டோம்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சால்வ் பண்ணுறதுக்கு. ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் AP இன் டேர்ம்ஸ் ஆஃப் காமன் டிஃப்ரென்ஸ் வந்து a, a ப்ளஸ் d, a ப்ளஸ் 2d, a ப்ளஸ் 3d, a ப்ளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு d. எந்த ஒரு ஏபியும் இந்த ஃபார்மேஷனில் தான் இருக்கும். ஏங்கிறது ஃபஸ்ட்டு டேர்ம், a ப்ளஸ் டினா செகண்ட் டேர்ம், ஃபஸ்ட்டு டேர்ம் இது செகண்ட் டேர்ம், a ப்ளஸ் 2dனா தேர்டு டேர்ம், a ப்ளஸ் 3dனா ஃபோர்த்து டேர்ம். ஓகே, இப்போ ஃபோர்த்து டேர்ம் வந்துட்டு நம்ம கால்குலேட் பண்ணோம்னா a ப்ளஸ் 3d போடுறோம். இங்கே ஒன்று மைனஸ் பண்ணி 4லேருந்து 1 மைனஸ் பண்ணி 3d போடுறோம். இப்போ தேர்டு டேர்ம் கால்குலேட் பண்ணுறோம்னா 3லேருந்து 1 மைனஸ் பண்ணி 2dன்னு போடுறோம், a ப்ளஸ் 2dன்னு. இப்போ செகண்ட் டேர்ம் கால்குலேட் பண்ணுறோம்னா 2லேருந்து 1 மைனஸ் பண்ணி வெறும் d மட்டும் போடுறோம். ஓகே, இப்போ சப்போஸ் நீங்கள் ஃபிஃப்த்து டேர்ம் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா a5 இஸ் ஈக்குவல் டு a ப்ளஸ் 4d. இதுதான் ஃபார்முலா. சப்போஸ் 66th டேர்ம் நீங்கள் கால்குலேட் பண்ணணும்னா a66 ஈக்குவல் டு a ப்ளஸ் 55d. 65d ஒன்று மைனஸ் பண்ணி இங்கே எழுதிக்கணும். இப்போ 77th டேர்ம்னா a77 ஈக்குவல் டு a ப்ளஸ் 76d. 88th டேர்ம் கால்குலேட் பண்ணோம்னா 88 ஈக்குவல் டு a88 ஈக்குவல் டு a ப்ளஸ் இதுலேருந்து 1 மைனஸ் பண்ணிங்கன்னா 87d. சப்போஸ் a100th டேர்ம் கால்குலேட் பண்ணோம்னா a ப்ளஸ் 100லேருந்து 1 மைனஸ் பண்ணிங்கன்னா 99d. அதே மாதிரி an நீங்கள் கால்குலேட் பண்ணணும்னா a ப்ளஸ் இதுலேருந்து 1 மைனஸ் பண்ணிங்கன்னா n மைனஸ் 1 இன்ட்டு d. அதான் an இஸ் ஈக்குவல் டு a ப்ளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு d. ஸோ இந்த ஃபார்மெட் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். a ப்ளஸ் d, a ப்ளஸ் 2d, a ப்ளஸ் 3d, a ப்ளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு d. இதுதான் ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் தி AP. நெக்ஸ்ட்டு nth டேர்ம் ஆஃப் தி AP வந்து an இஸ் ஈக்குவல் டு a ப்ளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு d. ஓகே, சரி நெக்ஸ்ட்டு நம்ம சம்ஸ்க்கு போகலாம். ஃபஸ்ட்டு சம், fill in the blanks. Fill in the blanks in the following table given that a is the first term, a கொடுத்துருக்காங்க, a is the first term and d is the common difference and an is the nth term of the AP. இதில் வந்துட்டு எந்த டேர்ம் மிஸ் ஆகுதோ அதை நம்ம கால்குலேட் பண்ணி அந்த ஃபில்லிங் தி பிளாங்க்ஸில் நம்ம ஃபில்லப் பண்ணணும். ஓகே, இதில் ஃபஸ்ட்டு சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். கிவன் a is equal to 7 கொடுத்துருக்காங்க, d is equal to 3, n is equal to 8, an வந்து கால்குலேட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ we know that ஃபார்முலா தெரியும் நம்மளுக்கு. we know that an is equal to a plus n minus 1 into d. The formula.
ஸோ ஏ வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஏ இஸ் ஈக்குவல் டு 7. ஸோ 7 ப்ளஸ் என் வேல்யூ இஸ் 8 மைனஸ் 1 இன்ட்டு டி வந்து 3 இஸ் ஈக்குவல் டு 7 ப்ளஸ் 8 minus 1 7 into 3 is equal to 7 plus 7 3s are 21. So 21 plus 7 28. So therefore AN is equal to 28. The first sum answer. Next second sum. A is equal to minus 18. D is equal to find out பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. N is equal to 10. அப்புறம் AN is equal to 0. ஸோ சேம் ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். AN is equal to A plus N minus 1 into D. AN வந்து 0 is equal to A value minus 18 plus N வந்து 10 கொடுத்துருக்காங்க. ஸோ 10 minus 1 into D வந்துட்டு நம்ம கால்குலேட் பண்ணணும். is equal to இந்த minus 18 வந்து இந்த பக்கம் வந்துருச்சுன்னா plus 18 மாறிடும். 18 is equal to 10 minus 1 9 D. So 18 divided by இந்த பக்கம் இருக்க 9 கீழே வந்துடுச்சுன்னா division ஆயிரும். So 18 divided by 9 is equal to D. So therefore D is equal to 2. This second sum. Next நம்ம third sum பார்க்கலாம். ஸோ தேர்ட் சம் பாருங்கள். ஏ ஈக்குவல் டு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. டி இஸ் ஈக்குவல் டு -3 கொடுத்துருக்காங்க. என் இஸ் ஈக்குவல் டு 18. அப்புறம் ஏஎன் இஸ் ஈக்குவல் டு -5. இப்போ ஏ வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபஸ்ட்டு டேர்ம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். வி நோ தட் ஏஎன் இஸ் ஈக்குவல் டு அதே ஃபார்முலா தான், ஏ ப்ளஸ் என் மைனஸ் 1 இன்ட்டு டி. இப்போ ஏஎன் வந்து -5. ஸோ -5 இங்கே போட்டுக்குங்க. விச் இஸ் ஈக்குவல் டு ஏ வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ப்ளஸ் n minus 1, n வந்து 18. ஸோ 18 minus 1 into d வந்து -3. ஸோ -5 is equal to a plus 18 minus 1 17 into -3. ஸோ -5 is equal to a plus into minus. ஸோ 17 3s are 7 3s are 21. ஸோ 51. ஸோ -51 plus into minus 17 3s are 51. ஸோ -5 இந்த பக்கம் இருக்க 51 இந்த பக்கம் வந்துச்சுன்னா ப்ளஸ் 51 is equal to a. ஸோ therefore a is equal to 51 minus 5 46. தேர்ட் சம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஃபோர்த் சம் பார்க்கலாம். ஃபோர்த் சம் a is equal to -18.9, d is equal to 2.5, an is equal to 3.6, n is equal to find out பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ சேம் ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கலாம். we know that an is equal to a plus n minus 1 into d. ஸோ an வந்து கொடுத்துருக்காங்க 3.6, a ஃபஸ்ட்டு டேர்ம் -18.9 ப்ளஸ் n வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. ஸோ n minus 1 into d வந்து 2.5. ஓகே, இப்போ 3.6 இந்த பக்கம் இருக்க -18 இந்த பக்கம் வந்துருச்சுன்னா +18 மாறிடும். +18.9 which is equal to n minus 1 into 2.5. ஸோ நெக்ஸ்ட்டு 18.9ஐயும் 3.6ஐயும் ஆட் பண்ணணும். 3.6ஐயும் ஆட் பண்ணோன்னா 6 12 15 வரும். ஸோ 9 12 22.5 வருது. ஸோ 22.5 is equal to n minus 1 into 2.5. ஸோ 22.5 இந்த பக்கம் இருக்க 2.5 கீழே வந்துச்சுன்னா டிவைட் பை 2.5 மாறியும், which is equal to n minus 1. ஓகே, இப்போ மேலேயும் இன்ட்டு 10 டெசிமலை எடுக்கிறதுக்காண்டி மேலேயும் இன்ட்டு 10 போட்டுக்கிறோம், கீழேயும் இன்ட்டு 10 போட்டுக்கிறோம். டெசிமல் பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்காண்டி இஸ் ஈக்குவல் டு n minus 1. ஸோ 22.5 into 10 வந்து 225 டிவைட் பை 25 which is equal to n minus 1. ஸோ 5 டேபிளில் கேன்சல் பண்ண 5 5s are 25, 5 4s are 20, ரிமைனிங் 2,
5 சார். அப்புறம் 5 1 சார் 5 9 சார். ஓகே, அப்போ 9 இஸ் ஈக்குவல் டு n மைனஸ் 1, n இஸ் ஈக்குவல் டு 9 ப்ளஸ் 1, ஸோ n இஸ் ஈக்குவல் டு 10. n இஸ் ஈக்குவல் டு 10. இதுதான் ஃபோர்த் சம் ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து சம் பார்க்கலாம். ஓகே, ஃபிஃப்த்து சம். given a equal to 3.5 கொடுத்துருக்காங்க, d is equal to 0, n is equal to 105, an வேல்யூ கேட்டிருக்காங்க. ஸோ we know that உங்களுக்கு ஃபார்முலா தெரியும், சேம் ஃபார்முலா an is equal to a plus n minus 1 into d. ஸோ an தான் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. a வேல்யூ கொடுத்துருக்காங்க 3.5 ப்ளஸ் n வேல்யூ கொடுத்துருக்காங்க 105 மைனஸ் 1 இன்ட்டு d வேல்யூ 0. ஓகே, 0 இன்ட்டு எனி திங் 0, ஸோ 3.5 மட்டும் இருக்கும். ஸோ an இஸ் ஈக்குவல் டு 3.5. நெக்ஸ்ட்டு நம்ம செகண்ட் சம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சம்மில் உள்ள 5 சப்டிவிஷன்ஸும் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம செகண்ட் சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு செகண்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். சூஸ் தி கரெக்ட் ஆன்சர். அதில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் 30th டேர்ம் ஆஃப் ஏபி அப்படின்னு சொல்லி ஒரு ஏபி சீரீஸ் கொடுத்துருக்காங்க. 10, 7, 4 ... இதில் 30th டேர்ம் நம்ம கால்குலேட் பண்ணணும். ஓகே, நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். ஸோ இங்கே வந்துட்டு இது ஏபி சீரீஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் ஏ இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு டேர்ம், ஏங்கிறது ஃபஸ்ட்டு டேர்ம், ஏ ஈக்குவல் டு 10, டி இஸ் ஈக்குவல் டு a2 மைனஸ் a1, செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபஸ்ட்டு டேர்ம். ஸோ செகண்ட் டேர்ம் வந்து 7 மைனஸ் ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து 10 இஸ் ஈக்குவல் டு 10 மைனஸ் 7 மைனஸ் 3. இப்போ 30th டேர்ம் தான் ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ 30th டேர்ம் எப்படி டிவைட் பண்ணுவோம்? A30க்கு ஃபார்முலா வந்துட்டு a ப்ளஸ் 29d. ஸோ இந்த வீடியோட இன்ட்ரோடக்ஷன் பார்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக தெரியும் எப்படி ஃபார்முலா போடணும். இங்கே 30ன்னு வந்துச்சுன்னா இங்கே 29, 1 மைனஸ் பண்ணி 29 போடுவோம். இங்கே 31ன்னு வந்துச்சுன்னா A31னா இங்கே a ப்ளஸ் 30d போடணும். இப்போ 30th டேர்ம் தான் நம்மளை ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ A30 இஸ் ஈக்குவல் டு a ப்ளஸ் 1 மைனஸ் பண்ணி 29d இஸ் ஈக்குவல் டு a வந்து ஃபஸ்ட்டு டேர்ம். ஸோ 10 ப்ளஸ் 29 இன்ட்டு d வந்து மைனஸ் 3, ஸோ மைனஸ் 3 இஸ் ஈக்குவல் டு 10 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 29 into 3, 9 3s are 27, 3 2s are 6, 7 8, 87. ஸோ 10 மைனஸ் 87 மைனஸ் 77, ஏன்னா மைனஸ் சைன் தான் பெருசாக இருக்குது. ஸோ A30 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 77. 30th டேர்ம் ஆஃப் தி ஏபி வந்து மைனஸ் 77. ஸோ ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். 11th டேர்ம் ஆஃப் ஏபி சீரீஸ் கொடுத்துருக்காங்க -3 -1/2 2. இதில் 11th டேர்ம் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, இதில் ஃபஸ்ட்டு ஏ ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு டேர்ம் ஆஃப் தி ஏபி வந்து -3 அண்ட் டி கால்குலேட் பண்ணிடலாம். a2 மைனஸ் a1, செகண்ட் டேர்ம் வந்து -1/2 மைனஸ் ஃபஸ்ட்டு டேர்ம் -3 is equal to -1/2 minus into minus plus 3 to -1. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 3 2s are 6 divided by 2 is equal to 6 minus 1 வந்து 5 divided by 2. ஸோ d வந்து 5/2. இப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா 11th term of the AP. அப்போ A11 is equal to a plus 11 minus 1 வந்துட்டு 10. ஸோ 10d is equal to a வந்து ஃபஸ்ட்டு டேர்ம். ஸோ -3 plus 10 into d வந்து 5 divided by 2. காமன் டிஃப்ரென்ஸ் 5 divided by 2. ஸோ 2 1s are 2, 2 5s are 10. ஸோ -3 plus 25. 5 5s are 25. 25 minus 3 வந்து 22. ஸோ A11 is equal to 22. 11th term of the AP வந்து 22. ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா B. ஸோ இதோட செகண்ட் ப்ராப்ளம் முடிஞ்சு. நெக்ஸ்ட்டு நம்ம தேர்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் நம்பர் 5.2ல்
third sum, find the missing term. Okay, அதில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பாருங்கள் 2, இந்த டேர்ம் நம்ம ஃபைன் பண்ணணும் செகண்ட் டேர்ம், 26. இதில் ஃபஸ்ட்டு டேர்ம் கொடுத்துருக்காங்க. ஸோ a1 is equal to 2, a2 நம்ம ஃபைன் பண்ணணும், a3 26 கொடுத்துருக்காங்க. ஸோ a2க்கு ஃபார்முலா தெரியும், a2 is equal to a plus d. ஸோ a வந்துட்டு ஃபஸ்ட்டு டேர்ம் கொடுத்துருக்காங்க 2, d தெரியாது. இதில் ஃபஸ்ட்டு காமன் டிஃப்ரென்ஸ் d நம்ம ஃபைன் பண்ணிடணும். ஸோ காமன் டிஃப்ரென்ஸ் எப்படி ஃபைன் பண்ணலாம், a3 வச்சு ஃபைன் பண்ணிடலாம். ஓகே, ஸோ a3 is equal to 26 கொடுத்துருக்காங்க. ஸோ a3யோட ஃபார்முலா என்ன, a plus 2d. a3யோட ஃபார்முலா a plus 2d which is equal to 26. ஸோ ஏங்கிறது ஃபஸ்ட்டு டேர்ம், அது வந்து 2 கொடுத்துருக்காங்க. 2 plus 2d which is equal to 26. ஸோ 2d is equal to 26. இந்த ப்ளஸ் 2 வந்து அந்த பக்கம் போயிடுச்சுன்னா -2. ஸோ 2d is equal to 26 minus 2 24. ஸோ d is equal to 24 divided by 2 which is equal to 12. இப்போ நம்மளுக்கு d கிடச்சிருச்சு. இதிலிருந்து நம்ம செகண்ட் டேர்ம் நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். a2 is equal to a plus d. ஏங்கிறது ஃபஸ்ட்டு டேர்ம் 2 plus d வந்து 12. ஸோ a2 is equal to 12 plus 2 14. ஸோ a2 is equal to 14. ஸோ இங்கே வந்து நீங்கள் 14 போட்டுக்கலாம் செகண்ட் டேர்மில். நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். Second subdivision, first filling the blanks, 13, third term find பண்ணணும், fourth term 3 கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன கேட்டிருக்காங்கன்னா a1 ஃபைன் பண்ணணும், a2 13 கொடுத்துருக்காங்க, a3 ஃபைண்ட் பண்ணணும், அப்புறம் a4 வந்து 3 கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ a2 is equal to 13 வேல்யூ given. ஸோ a2ஓட ஃபார்முலா வந்து a plus d is equal to 13. இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு a4 வேல்யூ கொடுத்துருக்காங்க. a4 is equal to 3, ஃபோர்த்து டேர்ம் 1 2 3, ஃபோர்த்து டேர்ம் 3. ஸோ a4ஓட ஃபார்முலா a plus 3d is equal to 3. இது ஈக்குவேஷன் நம்பர் 2. ஸோ சால்வ் 1 and 2. 1 and 2, a plus d is equal to 13. Next a plus 3d is equal to 3. மைனஸ் பண்ணோம் அப்படின்னா ப்ளஸ் a மைனஸ் a கேன்சல் ஆயிரும். ஸோ d minus 3d minus 2d, 13 minus 3 10 ஆயிரும். ஸோ d is equal to 10 divided by minus 2. So d is equal to minus 5. இப்போ நம்ம காமன் டிஃப்ரென்ஸ் கால்குலேட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு டேர்ம் கால்குலேட் பண்ணிடலாம். a plus d is equal to 13. இந்த ஈக்குவேஷன் நம்பர் 1ல் a plus d is equal to 13. இப்போ d is equal to minus 5 தெரியும், அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ dக்கு பதிலாக minus 5 is equal to 13. a is equal to 13 plus 5. a is equal to 13 plus 5 18. இப்போ ஃபஸ்ட்டு டேர்ம் கால்குலேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம தேர்ட் டேர்ம் கால்குலேட் பண்ணணும். a3 is equal to a plus 2d ஃபார்முலா. ஸோ ஏயோட வேல்யூ 18 ப்ளஸ் 2 into d வந்து minus 5. ஸோ 18 ப்ளஸ் into minus 5 2s are 10. ஸோ 18 minus 10 8. ஸோ a3 is equal to 8. a வந்து 18 அண்டு a3 வந்து 8. ஸோ ரெண்டு டேர்ம் கால்குலேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். தேர்ட் சப்டிவிஷன் 5, filling the blanks, next filling the blanks, 9 1/2 ஃப்ராக்ஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ given
a is equal to 5 ஃபஸ்ட்டு டேர்ம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் டேர்ம் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். தேர்ட் டேர்ம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபோர்த்து டேர்ம் வந்து 9 1 டிவைட் பை 2. ஸோ இது A4 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ A4 எப்படி எழுதிக்கலாம்? A4 is equal to 9 1 divided by 2. A4ஓட ஃபார்முலா A plus 3D which is equal to 9 2s are 18. 18 plus 1 19 by 2. ஸோ இதிலிருந்து இப்போ ஏயோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு டேர்ம் ஏயோட வேல்யூ 5ன்னு. ஸோ 5 plus 3D which is equal to 19 divided by 2. Next 3D is equal to 19 by 2. இந்த பக்கம் ப்ளஸ் பை அந்த பக்கம் போயிடுச்சுன்னா மைனஸ் 5 ஆயிரும். ஸோ 3D is equal to 19 plus 5 2s are 10 minus 10 divided by 2. ஸோ 3D is equal to 19 minus 10 வந்து 9 divided by 2. So 3 1s are 3, 3 3s are 9. So D is equal to 3 divided by 2. So common difference calculate பண்ணியாச்சு. Next நம்ம second term calculate பண்ணுவோம். Second and third term. So A2 is equal to A plus D தான் formula. A வந்து first term 5. D வந்து 3 by 2. So 5 2s are 10 plus 3 divided by 2 LCM எடுத்துக்கலாம். is equal to 10 plus 3 13 divided by 2. So A2 வந்து 13 by 2. Next A3 ஓட formula A plus 2D. So A ஓட value 5 plus 2 into D வந்து 3 by 2. So 2 2 cancel ஆயிரும். So 5 plus 3 8. Next A3 ஓட value பார்த்தீங்கன்னா 8. A2 வந்து 13 by 2. 13 by 2. A3 வந்து 8. நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து ப்ராப்ளம் பார்க்கலாம். ஃபோர்த்து ப்ராப்ளம் வந்து -4 டேஷ் 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 6. இதில் A1 வந்து -4 கொடுத்துருக்காங்க. A2 ஃபைண்ட் அவுட் பண்ணணும். செகண்ட் டேர்ம் A3 ஃபைண்ட் அவுட் பண்ணணும். A4 ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்புறம் A5 ஃபைண்ட் அவுட் பண்ணணும். A6 வந்து 6ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, A6 ஈக்குவல் டு 6. A6க்கு ஃபார்முலா என்ன? A ப்ளஸ் 5D இஸ் ஈக்குவல் டு 6. ஸோ ஏயோட வேல்யூ ஏனானது ஃபஸ்ட்டு டேர்ம் வந்துட்டு -4. ஸோ -4 ப்ளஸ் 5D இஸ் ஈக்குவல் டு 6. 5D is equal to 6 plus 4. 5D is equal to 6 plus 4. 5D is equal to 10. So D is equal to 10 divided by 5. So D is equal to 2. Next நம்ம இப்போ என்ன டேர்ம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? செகண்ட் டேர்ம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ A2 is equal to A plus D தான் ஃபார்முலா. A வந்து -4 plus D. D வந்து 2. -4 plus 2 -2. Next A3 find out பண்ணணும். A plus 2D. So -4 plus 2 into 2. -4 plus 4 வந்து 0. Next A4. A plus 3D is equal to -4 plus 3 into 2. So -4 plus 6 வந்து 2. Next A5 A plus 4D formula. -4 plus 4 into D வந்து 2. So -4 plus 8. So 8 minus 4 4. So second term வந்து -2. Third term 0. Fourth term 2. Fifth term 4. Okay. Next fifth subdivision. Fifth subdivision பார்க்கலாம். dash, 38,
dash 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 comma minus 22. இப்போ என்னென்ன ஃபைண்ட் அவுட் பண்ணால் A1 ஃபைண்ட் அவுட் ஃபஸ்ட்டு டேர்ம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். A2 38 கொடுத்துருக்காங்க. A3 ஃபைண்ட் அவுட் பண்ணணும். A4 ஃபைண்ட் அவுட் பண்ணணும். A5 ஃபைண்ட் அவுட் பண்ணணும். A6 minus 22. இப்போ A2 கொடுத்துருக்காங்க 38. ஸோ A2 is equal to 38 போட்டுக்கோங்க. A2ஓட ஃபார்முலா A plus D is equal to 38. இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட்டு A6 வந்து மைனஸ் 22 கொடுத்துருக்காங்க. A6ஓட ஃபார்முலா A plus 5D is equal to minus 22. This second equation. Next, solve 1 and 2. So, A plus D is equal to 38. A plus 5D is equal to minus 22. So, இங்கே மைனஸ் சைன் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ப்ளஸ் ஏ மைனஸ் ஏ கேன்சல் ஆயிரும். D plus 5D minus 5D வந்து minus 4D. 38 plus 22 60. So D is equal to 60 divided by minus 4. 60 divided by minus 4. So 230 from 215. So D is equal to minus 15. இப்போ நம்ம காமன் டிஃபரன்ஸ் கால்குலேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு டேர்ம் கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு டேர்முக்கு ஃபஸ்ட் ஈக்குவேஷன் A plus D equal to 38 இந்த ஈக்குவேஷன்லேயே போட்டுக்கலாம். ஸோ A plus D is equal to 38. A தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். D வந்து minus 15 which is equal to 38. A is equal to 38 minus 15 வந்து அந்த பக்கம் போயிடுச்சுன்னா plus 15. ஸோ A is equal to 38 plus 15 இது 353. ஸோ A is equal to 53. நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ என்ன டேர்ம்னா A3 ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். A3 is equal to A plus 2D. A வந்து 53 plus 2 into minus 15. ஸோ 53 minus 15 2s are 30. 53 minus 30 வந்து 23. ஸோ A3 வந்து 23. நெக்ஸ்ட்டு A4 கால்குலேட் பண்ணணும். A4 is equal to A plus 3D. A வந்து 53 plus 3 into D வந்து minus 15. ஸோ 53 minus 45. ஸோ 53 minus 45 வந்து 8. ஸோ A4 வந்து 8. நெக்ஸ்ட்டு நம்ம A5 கால்குலேட் பண்ணணும். A5 ஃபார்முலா வந்து A plus 4D. ஏவோட வேல்யூ 53 plus 4 into D வந்து minus 15 is equal to 53 plus into minus minus 15 4s are 15 into 4 60. So 53 minus 60 minus 7. So A5 வந்து minus 7. Therefore first term calculate பண்ண சொல்லியிருந்தாங்க A. So A ஓட வேல்யூ வந்து 53 A1. A3 வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொன்னால் 23. A4 8. A5 வந்து minus 7. இதோட தேர்ட் சம் முடிஞ்சு. நெக்ஸ்ட்டு நம்ம ஃபோர்த் சம் பார்க்கலாம்.